ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ராஜி. இன்றைக்கி உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ரொம்ப குளிர்ச்சியான பாதாம் பிசின் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் பாதாம் பிசின். இது கடைகள்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கல்கண்டு மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கலர் மாதிரியே இருக்கும். பாதாம் பிசின் பெரிய துண்டுகளாக இருந்தால் ஒரு 2-3 துண்டுகளாகவும், இல்லை சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 துண்டுகளாகவும் எடுத்து நைட்லேயே ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அடுத்து சப்ஜா விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம நைட்லேயே அதையும் தண்ணியில் நனைய வச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. காலையில் பார்க்கும்போது ரெண்டுமே கிண்ணத்து நிறைய வந்துடும், அவ்வளோ வந்துடும். நைட்டு ஊற வச்ச பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாதாம் பிசின் சப்ஜா விதை இரண்டுமே நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியானது. அதை மில்க் ஷேக் தான் சாப்பிடும்போது உடல் சூட்டை தணிக்கும். சப்ஜா விதைகளும் பாருங்கள் ஒரு கப்பு நிறையா வந்துடுச்சு, அந்தளவுக்கு ஊறி நல்லா வந்திருக்குது. இது ரெண்டும் சேர்த்து தான் இப்போ பாதாம் பிசின் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாதாம் பிசின் நம்ம சேர்த்துக்கலாம். கடுமையான வெயில் காலங்களில் இந்த மாதிரி குளிர்ச்சியான பானங்களை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்க்கவே கூடாது. இது ஹெல்த்தியான ட்ரிங்க் அப்படிங்கிறதுனால நம்ம நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கணும். பாதாம் பிசினும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஜில்லுன்னு இருக்கிற பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அடிக்கிற வெயிலில் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸில் இதுவும் ஒன்றுங்க. இது ரொம்ப குளிர்ச்சியான பானம். இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த் ட்ரிங்க் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.